எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம மட்டா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம டைல் டிசைனில் சர்க்குலர் டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாப் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 6 mm திக்னஸ். ஸோ உங்களுக்கு 6 mm இல்லைன்னா 4 mm கூட எடுத்துக்கலாம். ஒரு ரோலிங் பின், அப்புறம் சாஃப்ட் க்ளே. ஸோ சாஃப்ட் க்ளே எடுத்துக்கோங்க எப்போவுமே நம்ம டைல்ஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நல்லா வெஜ்ஜிங் பண்ணிக்கோங்க. ஸோ வெஜ்ஜிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸை வந்து எடுக்கிறதுக்காக தான். ஸோ நல்லா வெஜ்ஜிங் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு போர்டு மேலேயோ இல்லைன்னா கேன்வாஸ் துணி மேலேயோ இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லாப் 6 mm ஸ்லாப் வந்து வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லாப் வந்து ஈவன் திக்னஸில் வரும், க்ளே ஸ்லாப். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணும்போது அந்த ஈவன் திக்னஸ்லேயும் வரும். ஸோ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு வரணும். ஸோ பாருங்கள், சரியாக வெஜ்ஜிங் பண்ணலாம், இந்த மாதிரி தான் ஏர் பபிள்ஸ் வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பண்ணும்போது வந்திருந்தா இந்த மாதிரி வந்து ஸ்கோரிங் பண்ணி நல்லா ஸ்மூத்தன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னொரு வாட்டி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ அப்படியே கட் பண்ணாமல் நம்ம ஒரு பேப்பர் மேலே வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பேப்பர் மேலே வேணாலும் இல்லைன்னா ஒரு போர்டு மேலே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா எடுக்கிறதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா அது மேலே வச்சு ஒரு வாட்டி நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ சர்க்குலர் டைல் பண்ண போகிறேன். ஸோ அந்த நீங்கள் வந்து டைல் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை அவுட்டர் லைன் நீங்கள் கட் பண்ணியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் அவுட்டர் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை அப்படியே க்ளே மேலே ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு பாருங்கள், நான் லைட்டாக நான் ட்ரா பண்ணாமல் அப்படியே இந்த நைஃப்லேயே வந்து பேப்பர் மேலேயே லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இம்ப்ரெஷன் மட்டும் நம்மளுக்கு கீழே க்ளே மேலே விழும். ஸோ அந்த இம்ப்ரெஷன் விழுற அளவுக்கு நீங்கள் பண்ணால் போதும். ரொம்ப அழுத்தி அதை கட் பண்ணுற அளவுக்கு பண்ண வேணாம். ஏன்னா இம்ப்ரெஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம க்ளேயை கட் பண்ண போகிறோம். அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு வரும். ஸோ ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சைஸுக்கு, அந்த சர்க்குலர் சைஸுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது மூடியோ இல்லைன்னா டெம்ப்ளேட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் இங்கே பாருங்கள், ஸோ இதே தான். இப்போ இதில் நம்ம வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த பேப்பர் நம்ம அவுட்டர் லைன் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது இந்த மாதிரி ஆஃபாக மடிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சென்டர் லைன் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எட்ஜும், அதாவது வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன், அப்போ அந்த 2 லைனுக்கு நடுவில் ஒரு கிராஸ் லைன் போடுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லைன்ஸ்க்கு நடுவுலையுமே கிராஸ் லைன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 8 பீஸ் வரும் நம்ம இதை கட் பண்ணும் போது. ஸோ எப்போயுமே வந்து எப்படி நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் எடுக்குதுன்னெலாம் நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். இந்த சர்க்குலர் இதை கட் பண்ணி ஆஃபாக எடுத்தாலே இப்போ நம்ம பண்ண மாதிரி பண்ணாலே உங்களுக்கு ஈவனாக வந்து ஷேப் வந்துடும். ஸோ பாருங்கள், அந்த மடித்த இடத்துல மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்காக பண்ணுறது பின்னாடி ஃபைனலாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி அவுட் சைடில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸோ மார்க் பண்ண இடத்த வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் மாதிரி வரும், அப்புறம் 2 கிராஸ் ப்ளஸ் மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு 8 டைல்ஸ் வந்துடும். ஸோ சென்டரில் வந்து நான் டைல் கட் பண்ணல, நான் அப்படியே விட போகிறேன். ஸோ அது வந்து சர்க்குலராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் அவுட்டரில் மார்க் பண்ணதுக்கு வந்து இதான் ரீசன். பாருங்கள், இந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுக்கு ஈவனாக வந்துடும். ஸோ இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் வச்சு தான் நான் இதில் வந்து ட்ரா பண்ணேன். உங்களுக்கு டைரெக்டாக இருந்துச்சுனாலும் நீங்கள் டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ நான் சென்டர் பீஸை மட்டும் இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துட்றேன். அவ்வளோதான் பாருங்கள். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அவுட்டர் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குமே நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த மூடி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மூடியில் தான் நான் ட்ரா பண்ண அந்த சர்க்குலர் போர்ஷனை ஸோ நான் டைரெக்டாக வச்சு அது மேலே கரெக்டாக வச்சு நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணும்போது மட்டும் நைஃபை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈவனாக வரும் அந்த அவுட்டர் திக்னஸ், வால் திக்னஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வரைஞ்சும் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டெம்ப்ளேட் ஏதாவது ஒரு மூடியோ இல்லை அந்த சர்க்குலரில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியும் டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் இந்த அவுட்டர் இதை எடுத்தாச்சு. இப்போ இந்த நம்ம 8 பீசஸ் மார்க் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது நைஃப். இது வந்து பாலிமர் க்ளேயோட நைஃப் தான். ஸோ இந்த மாதிரி நைஃப் இருந்துச்சு அப்படின்னாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக உங்களோட சிசர்லேயும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இது நம்ம வந்து தனித்தனியாக தான் வேலை பண்ண வேண்டியிருக்கும். மறுபடியும் அதை வைக்கும் போது கரெக்டாக அந்த சர்க்குலர் ஷேப்புக்கு வராது. ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு எல்லா டைல்ஸுமே அதே இடத்துல இருக்கட்டும்.
அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு டைல் பின்னாடியும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் 1, 1லேருந்து 8 வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ஃபார்ம் அந்த ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக தான் இது. ஸோ ஒரு இண்டிகேஷன் தான். ஸோ நான் வந்து 1 to 8 வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. ஈவன் ஃபயர் ஆனால் கூட அந்த மார்க் அப்படியே இருக்கும். ஸோ எனிவே பேக் சைடு தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம் வாலில். அதனால் பேக் சைடில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ மொத்தம் 8 பீசஸ் இருக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ இது மேலே நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த சர்க்குலர் பீஸில் நான் ஒர்க் பண்ண போகிறேன். மற்ற பீஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஈரமான துணியிலோ இல்லை கவர்லேயோ எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கவரில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் ஈர துணியை வந்து போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த டைல்ஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த சென்டர் பீஸ் மட்டும் எடுத்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு அந்த ஷேப் மாறாமல் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எலஃபண்ட் டிசைன் பண்ண போகிறேன். சேம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் எலஃபண்ட் டிசைன் எப்படி பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன் டைலில். அதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு பேஸ் போடுறேன். ஸோ இப்போ நம்ம பேஸ் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் பண்ணுறதுக்கு நான் பேஸ் பண்ணுற இடத்துல ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ், அதாவது சின்ன சின்ன ராக் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நல்ல சாஃப்ட் க்ளே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் சின்ன சின்ன பீஸாக எடுத்து அன்ஈவன் ஷேப்ஸாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு ரியல் ஃபீல் கிடைக்கும், அந்த ராக்கோடைய ரியல் ஃபீல். ஸோ இந்த மாதிரி அன்ஈவன் ஷேப்ஸில் நான் அப்படியே ஒரு டபுள் லைன், ஒரு 2 லைனில் வர மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய டிசைன் தான், நீங்கள் எப்படி டிசைன் வேணுமோ அதை பொறுத்து தான். ஸோ இப்போ நல்லா இதெல்லாம் ஸ்டிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள், நான் வந்து 2 டக் பீஸை நான் ஒட்டியிருக்கேன். ஸோ அது வந்து தண்ணியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ நான் எலஃபண்ட் பண்ண போகிறேன். ஸோ எலஃபண்ட் வந்து யானை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸில் ஒரு டைல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ யானைக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 கால் பண்ண போகிறோம். இப்போ தலை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா காயில் மாதிரி பண்ணிவிட்டு அதோட ட்ரங்க் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ தலையும் ட்ரங்க் போர்ஷனும் சேர்ந்து வர மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ நல்லா அந்த ட்ரங்க் போர்ஷனை வளைச்சி விட்டுட்டு நம்ம பாடி 2 கால் இந்த மாதிரி ட்ரங்க்கு, இது 3 பீஸ் மொத்தம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டைல் வைக்க போகிறேன். ஸோ இப்போ கால் நீங்கள் பார்த்திங்கன்னா காது இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனுடைய காது தான் இது. நல்லா கோன் மாதிரி பண்ணி அது காதில் ஸ்டிக் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம டைல் வச்சுக்கலாம். ஸோ ஒரு சின்ன காயில் மாதிரி பண்ணி இந்த டைல் வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான், எலஃபண்ட் முடிஞ்சு. இது பேஸு. இதுக்கு மேலே நீங்கள் எப்படி எலஃபண்ட்டை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோமோ அதை பொறுத்து. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து எலஃபண்ட் மேலே நல்ல டிசைன்ஸு, ஒரு இம்ப்ரெஷன் ஒர்க்ஸு இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இம்ப்ரெஷன் ஒர்க்ஸ் பண்ணணும் தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது முழுக்க நம்மளோட க்ரியேட்டிவிட்டி டிசைன் பொறுத்து அந்த டைல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன்ஸ் வரும்போது இந்த டைலோட டிசைன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த அவுட்டர் ஜென்ரல் மேலே நம்ம அந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் எலிஃபண்ட்டுக்கு. ஸோ இதுக்குன்னே தனியாக ஒரு டைல் வீடியோ, ஸ்கொயர் டைல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இது எப்படி பண்ணோன்னு. நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டிசைன்ஸ் இம்ப்ரெஷன் கொடுக்குற அளவுக்கு அந்த லுக் நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து சுற்றிலும் நம்ம சிம்பிளாக இருக்கிறனால நம்ம வந்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் ஒரு லீவ்ஸ் வர மாதிரி, கிராஸ் வர மாதிரி, ஸோ அந்த மாதிரியான டிசைன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த கிராஸோட எஃபெக்ட் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. இதுக்கும் மேலே நீங்கள் நிறைய பண்ணாலும் நீங்கள் சன் வைக்கலாம், மூன் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரீ வேணும்னாலும் நீங்கள் ட்ரீஸ் வைக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல்லாக டிசைன்ஸ் வரும்போது டைலோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இது மூனோட எஃபெக்ட்டு. ஸோ நம்ம சென்டர் பீஸ் இப்போ பண்ணியாச்சு. ஸோ சென்டர் பீஸை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எடுத்து ஒரு கவரில் போட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரை ஆகாமல் இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் பாருங்கள். ஸோ ரொம்ப இது நீங்கள் சிங்கிள் டைலாக கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த அவுட்டர் பீஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ நம்ம அந்த அவுட்டர் பீஸை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்டர்னேட்டிவாக பண்ண போகிறேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டிசைன்ஸ், ஸோ ஒரு 4 டிசைன் வந்து ஒரே மாதிரி, 4 டிசைன் வந்து சென்டர் பீஸ் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நான் மார்க் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஒரு டிசைனும் அதில் ஒரு டிசைனும் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம்.
ஸோ இந்த டைல் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இந்த 4 பீஸும் ஒரு டிசைனும், இந்த 4 பீஸும் ஒரு டிசைனும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த பீஸை நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோமோ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க பீஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா சீக்கிரம் ட்ரை ஆயிரும். ட்ரை ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ணால் அது ஸ்டிக் ஆகாது. ஸோ அதனால் நம்ம செய்ய போகிறத மட்டும் எடுத்து வச்சுட்டு ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீதியெல்லாம். ஸோ இப்போ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா அவுட்டர்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க நம்ம யூஸ் பண்ணாத டைலை. ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஆல்ரெடி டிசைன் பேட்டர்னுக்கு நீங்கள் வரைஞ்சி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக உங்களுக்கு ஐடியா இருக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் க்ளே தான் யூஸ் பண்ணணும். மேலே எப்போவுமே மேலே டைல் மேலே டிசைன் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்ட் க்ளே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு பேஸ் ஒரு காயில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே சின்ன குட்டி எலிஃபண்ட் நான் வைக்கிறேன். ஸோ நான் சென்டர் பீஸ் என்ன பண்ணணும் ஸோ அதே தான் இதுலேயும் பண்ண போகிறேன். ஆனால் நிறைய இல்லை, லைட்டாக ஒரு எலிஃபண்ட்டு ஒரு பேஸ் மட்டும் வர மாதிரி, ஒரு 2 கிராஸ் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் மேட்சாக இருக்கிற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா டைலுமே வந்து நம்ம 4 டைல் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஒரு 4 டைல் மட்டும் இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன்ஸில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் டிசைன்ஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லா டைல்ஸ்லையும் நம்ம வந்து இதே பேட்டர்னில் வந்து நம்ம எலிஃபண்ட் அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டிசைன் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக அந்த ஒரு டிசைன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 டைலுக்கு ஒரு ஹெவி டிசைன் கொடுக்குறீங்கன்னா மீதி இருக்க அந்த சென்டர் வரல 4 டைலுக்குமே வந்து நீங்கள் ப்ளைன் டிசைன்ஸு இல்லை பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ சேம் அதே மாதிரி இந்த கிராஸ் எஃபெக்ட் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள். ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ ஒன்றுத்தில் நம்ம ஹெவியாக பண்ணிட்டோம். ஸோ எலிஃபண்ட் பண்ணிட்டோம். இன்னொரு டைலில் வந்து பாருங்கள், நம்ம வெறும் கிராஸஸ் மட்டும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சென்டர் டைலில் கிராஸ் வரனால இதில் வந்து வெறும் கிராஸ் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன் டிசைன்ஸில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டர் டைல் எப்படி டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெளியே அவுட்டர் டைலுமே நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் கிராஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு டைல் 4 டைல் வந்து எலிஃபண்ட் மாதிரி, 4 டைல் வந்து இந்த மாதிரி வெறும் இந்த கிராஸ் லீஃப் எஃபெக்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டைலுமே இதே மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லுக் வந்து. ஸோ இப்போ நான் 2 பீஸ் இப்படி தான் இருக்கும். இது அப்படியே ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு வரும். ஸோ உங்களுடைய டிசைன்ஸ் பொறுத்து தான் இந்த டைல் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட கிஃப்ட் பண்ணலாம். பாருங்கள், இது நம்ம இந்த 4 பீஸே இப்போ நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இந்த 4 பீஸு வந்துருச்சு. ஸோ இது வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்டர்னேட்டிவாக வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஈவன் நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த டைலோட எஃபெக்ட் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் பீஸும் சுற்றிலும் ஒரு இந்த மாதிரி ஒரு 8 பீஸ் வர மாதிரி இது ஒரு டிசைன். இதில் நீங்கள் ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் கூட பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் ஒரு பண்ண பீஸை காட்டுறேன். இப்போ அது வந்து ஆல்ரெடி நான் டெரக்கோட்டாவில் பண்ணி ஃபயர் பண்ணி பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஸோ இது அக்ரலிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அது வந்து ஜஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ அது தனியாக டிசைன் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டெரக்கோட்டாவில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் எஃபெக்ட்டு. ஸோ ஃபயர் பண்ணதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிடுங்க. ஸோ இதே நீங்கள் செராமிக் க்ளே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபயரிங் பண்ணிட்டு செகண்ட் ஃபயரிங்கில் வந்து கிளேசிங் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ரெகுலர் கிளேசிங் பண்ணாமல் அண்டர் கிளேஸுன்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அண்டர் கிளேசிங் பண்ணிங்கன்னா இதனுடைய எஃபெக்ட் வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது டெரக்கோட்டா க்ளேன்றனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப ஒரு அழகான டிசைன். ஸோ இதை நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது பாருங்கள், இதனுடைய எஃபெக்ட் இப்படி தான் இருக்கும் வாலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது. நீங்கள் எம்சில் வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா வந்து யாராவது மேசன்ஸ் வச்சுக்கோ ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எப்படி மூடி அதாவது ட்ரை பண்ணணுன்றது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கவர் போட்டு மேலே நல்லா வெயிட் வச்சு விட்ருங்க. அப்போ தான் அது பெண்ட் ஆகாமல் இருக்கும், எல்லாம் பெண்ட் ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 1 டே ஃபுல்லாக இந்த மாதிரி வெயிட் வச்சுருங்க. ஸோ அப்போ தான் ஃப்ளாட்டாக வரும். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.